இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஓம் சரவண பவன டைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விரதம் நம்ம தான் எடுக்கணும். குளிக்கிறதோ, சாப்பிடாம இருக்கிறதோ மட்டும் விரதத்தோட பலன் இல்ல. கடுஞ்சொற்கள் பேசாம, பிறர் நம்மள சோதிக்கிற நேரம், நம்மள ஹர்ட் பண்ணி, ஏதாவது ஒரு விதத்துல உங்கள அளவச்சா கூட, நீங்க முடிஞ்ச அளவுக்கு கந்தனை வழிபட்டுட்டே இருங்க. கந்தன், கந்தன் கருணை, கந்தன், கந்தன், கந்தன். அது மட்டும் தான் நம்ம சிந்தனையில இருக்கணும். அதுக்கு தான் இந்த மகா சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி விரதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா ஓம் சரவண பவான்னு டைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் விரதம் இருக்கு. 2 நாள் 6 நாளோட முடிக்காம 7வது நாளும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடலாம். இந்த 7 நாளும் கோயிலுக்கு தான் போய் நான் டெய்லி போயிட்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்ல மனசார முருகருக்கு விளக்கேத்துங்க. அதுவே உங்களுக்கு அதுக்கான ஒரு வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. இது வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட கடவுள் தான் முருகப்பெருமான். முருகா அப்படின்னு சொல்லும்போது பெருமாளும் வந்துடுறாரு, சிவபெருமானும் வந்துடுறாரு. பெருமாளோட மகாலட்சுமியும், சிவபெருமானோட பார்வதி தேவியும், விநாயக பெருமானும், கந்த பெருமானும், பிரம்மனும், சரஸ்வதியும் அனைவரும் கலந்து முருகனுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு அருட்கடாட்சம் கிடைக்கும். நன்றி.